வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் ஜாதி கொடுமைகளை களையிறதுக்காக கல்வித்துறையும் காவல்துறையும் சேர்ந்து வீதி நாடகம் நடத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அடுத்த பகுதியில் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் திட்டங்களை 72லேருந்து 30ஆக குறைக்கலான்னு நிதி ஆயோக் மத்திய கொள்கை குழு முடிவெடுத்திருக்குது. இதை பற்றியும் பேசலாம். கடைசி பகுதியில் லலித் மோடிக்கு உதவுனது, கல்வித் தொகுதி, ஊழல், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சிக்கியிருக்கக்கூடிய மத்திய மாநில பாஜக பெண் அமைச்சர்கள் 4 பேர் ராஜினாமா செய்யணும். அவங்க கிட்ட ராஜினாமாவை பெற முடியாவிட்டால் பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்யணும்னு காங்கிரஸ் வற்புறுத்துது. அதை பற்றியும் பேசலாம். அதற்கு முன்னால ஜாதி கொடுமைகளை களைய தமிழகம் முழுவதும் வீதி நாடகம் மூலம் விழிப்புணர்வு கல்வித்துறையும் காவல்துறையும் இணைந்து நடத்துகின்றன அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. பயிற்சி பெற்ற கலைக்குழுக்கள் மூலம் வீதி நாடகங்களை நடத்தி வருகின்றன அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க மனுஷ்? இல்லை, இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு செய்தியாக தான் பார்க்குறேன். முக்கியமாக பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் காவல்துறையும் இந்த பள்ளிகளும் நிர்வாகமும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. மாணவர்கள்ட்ட ஜாதி வெறிக்கு எதிரான ஒரு உணர்வை ஏற்படுத்தணுன்ட்டு. நீங்கள் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான சாதி சார்ந்த மோதல்கள், சாதிய கொலைகள், அதில் கைது செய்யப்படுகிறவர்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்டிருக்கவங்க பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்காங்க. அதில் நீங்கள் கைது செய்யப்பட்டவங்கலாம் சில சாதி மோதல்கள்லாம் 20-21 வயசில் இருக்கக்கூடியவங்கலாம் கைது செய்யப்படுறாங்க. சாதி மோதல்களில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது கல்வி, அது சார்ந்த விழிப்புணர்வு என்பது சமூகம் சார்ந்த எந்த விழிப்புணர்வையுமே ஏற்படுத்தலைங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். படிப்பு என்பது வெறும் லிட்ரஸியாக மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ வேறொரு எஜுகேட்டிவ் ப்ராசஸை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கு. ஒரு விதத்தில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோட ஒரு ஃபெயிலியர்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று சாதிய சமூகத்தினுடைய ரோல் என்பது, அதனுடைய ஒரு இளைஞர்கள் மேலே அதனுடைய கண்ட்ரோல் என்பது முன்னை விட இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே தன்னை ஒரு சோஷியல் குரூப்பாக, ஒரு சாதி சார்ந்த ஒரு குழுவாக தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இளைஞர்கள்ட்ட அது மிக ஆழமாக இருக்குது. இன்றைக்கும் கூட கல்லூரி வளாகங்களில் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா சாதி சார்ந்த மாணவர்கள் குழுவாக இருப்பது, செயல்படுவது, அது சார்ந்த மோதல்கள் நடப்பது எல்லாம் கூட ரொம்ப பரவலாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படி இருக்கப்போ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ஒரு குறைந்தபட்சமாக ஒரு நல்ல துவக்கமாக தான் நான் பார்க்குறேன். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நல்ல துவக்கமாக பார்க்கலாம். அரசு சார்ந்த கல்வித்துறை, காவல்துறை இதெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய விழிப்புணர்வு நாடகங்கள் எவ்வளவு தூரம் உண்மையிலேயே சாதி தொடர்பான புரிதலோட நடத்தப்படும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் உடனே சந்தேகம் கொண்டு பார்க்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல இதை கேட்கல. காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு தூரம் சாதி தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருக்காங்கிற கேள்வியிலிருந்து அந்த கேள்வி வருது. நிச்சயமா இது முதல்ல வரவேற்கப்படும். மனுஷன் சொன்ன மாதிரி இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. ஆனா என்ன இதுல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இதுல ஈடுபாடு இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இதுல புரிதல் இருக்கும் அப்படிங்க. என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு தேவை இருப்பதன் பார்ப்பட்டு தான் இவங்க இந்த காவல்துறையும் கல்வித்துறையும் இணைந்து இந்த காரியத்தை இதே கருத்துக்களுக்காக வீதி நாடகங்கள் நடத்திய கலைக்குழுக்கள் மேல வழக்குகளை போட்ட கடந்த காலத்தை பார்த்திருக்கிறோம். டெல்லியில வீதி நாடகம் போட்டவரை கொலை செய்த விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ அரசு அந்த வடிவத்தை கையில எடுத்து இதே பிரச்சாரத்தை நடத்துதுங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க வடிவத்தை இது ஒரு வீதி நாடகம் ஒரு வடிவம். ஆனா இது அடிப்படையில கல்வித்துறைக்குள்ள செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, நீங்க சமத்துவம், அதாவது சாதிகளை இல்லாமல் ஒரு அதனுடைய உணர்வு ரீதியா அது பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ நிலையை கல்வித்துறையை ஏற்படுத்தியிருக்கணும். கல்வியினுடைய, அதாவது வெறும் என்ன சொல்றது, வீதி நாடகம் மட்டும் அல்ல, இது ஒரு வடிவம். ஆனா இந்த வடிவத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க பாடத்திட்டங்கள்ல, நம்முடைய பயிற்சி முறைகள்ல, நம்முடைய மாணவர்களை வழிநடத்தக்கூடிய முறைகள் எல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் இந்த ஒரு சாதியற்ற ஒரு அமைப்பை, அதனுடைய ஒரு உண்மையான ஒரு தன்மைகளை புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, காவல்துறை மத்தியிலும் நிச்சயமா இதன் மேல இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வளமையா தான் இருக்காம நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த மாதிரியான அவங்களை ஒரு குறைபட்ட புரிதல் இருக்குதாமா நான் நினைக்கல. குறைபட்ட புரிதல் இல்ல ஆசிரியர்களிடத்துல, அதிகாரிகளிடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இருந்தா கூட அதை நம்ம வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான ஒரு எண்ணத்தோட தான் அதை வெல்கம் பண்றேனே ஒழிய, மிக கடுமையான சந்தேகங்கள் எனக்கு அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம சந்தேகப்பட்டு புறந்தள்ள வேண்டாம்னு தான் நான் முதல்ல சந்தேகப்பட்டு புறந்தள்ள வேண்டாம். கேள்வியில் இருக்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்த நிச்சயமா பேசிதான் ஆகணும். முக்கியமாக ஒரு சாதியை பற்றி நம்ம பேசுகிறப்ப
சாதி கொடுமைகளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நிகழ்காலத்துடைய சரித்திரத்தையோ சம்பவங்களையோ பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேச ஆரம்பிச்சவனையோ யார் சோஷியலி இன்ஃப்ளூயன்சிங் குரூப்பாக இருக்காங்களோ, யார் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்சிங் குரூப்பாக இருக்காங்களோ அவங்க முதல்ல முன்னாடி வருவாங்க, எங்களுக்கு எதிராக இவங்க இந்த நாடகம் போடுறாங்கன்னு. அப்போது நடைமுறை யதார்த்தத்தில் யார் சாதி வரியை தூண்டுகிறார்கள், என்னென்ன விதமான கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்பதை எல்லாம் பற்றி பேசாமல் பொதுவாக மனிதர்கள் சமமானவர்கள், மனிதர்கள் சமத்துவமானவர்கள், ஜாதியின் பேரால் ஒருத்தர் இழிவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பொது கருத்துக்களைத்தான் இதுல சொல்ல முடியும். வந்துட்டு அப்படி சொல்றதுங்கிறதே அது ஏற்கனவே சொசைட்டில இருக்கு, நம்ம பாட புத்தகங்கள்ல இருக்கு. வந்துட்டு சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறது வந்து நம்ம எவ்வளவு வருஷமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். வந்துட்டு ஆனா அதை தாண்டி சாதிய சமூகத்தினுடைய குற்றங்களை பற்றிய ஒரு குற்ற உணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் சக மனிதர்களுக்கு எதிராக இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று. ஆனால் அது எதையுமே இன்னைக்கு ஓப்பனா பேச முடியாது. அதுக்கு 2 பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு காவல்துறையினராகட்டும், கல்வித்துறையினராகட்டும் அல்லது ஆசிரியர்களாகட்டும், இவர்களும் இந்த சாதிய சமூகத்தினுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறார்கள். பலர் அந்த சாதி உணர்வை தங்களுக்குள் பெரிய அளவிற்கு வளர்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இதில் பல பிரச்சனைகளை இவர்களே உருவாக்குவார்கள். இதுக்குள்ளார நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக இதை பண்ற பேசுற அப்படின்ட்டு. அதனால அவர்களுக்குள்ள வரையறை என்பது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னது. வந்து இதுக்குள்ளார அவங்க எப்படி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போவாங்கன்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நீங்க பொதுப்படையாக பேசலாம், ஜாதி கொடுமைகள் கூடாது, வகுப்பறையில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம், ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் சமம், இதுல ஒருவர் மீது அவருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து நீங்க பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவான பிரச்சாரத்தை அவங்க செய்ய முடியும். அதை தாண்டி பிறப்புங்கிறதே தற்செயலானது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்ததுனால ஒரு சாதியோட, ஒரு மதத்தோட, ஒரு இனத்தோட, ஒரு நாட்டோட நீங்க பிறக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வை இவங்க ஏற்படுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல, இவங்க ஏற்படுத்தணும்னு நாம எதிர்பார்க்கலாமே தவிர, அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க மாணவர்கள் மத்தியில என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் மொத்தத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட போய் மொத்தத்தையுமே இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் சொல்ல முடியுமான்னு அவங்களுக்கான புரிதலோட, அவங்களுடைய ஒரு தகுதி திறமையோட அந்த மாணவர்களுடைய எந்த வகுப்பு மாணவர்களுக்கு இது போய் மாணவர்களோட மட்டும் இது நிக்கல, பள்ளிகளிலும் நடக்குது, ஊர்களிலும் நடக்குது. நான் என்ன சொல்றேன், சிறுவர்கள் கிட்ட போய் பேசும்பொழுது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அம்சங்கள் என்னவோ அதை மட்டும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அந்த பசுமையான மனதில் விதைக்க வேண்டிய அடிப்படை விதைகளை வந்து விதைத்தால் போதும். அதை வந்து இன்னைக்கு என்ன சிக்கலா இருக்குன்னா, நீங்க பல்வேறு இடங்கள்ல கல்லூரிகள் ஆனாலும் சரி, வேற இடங்கள்ல போனாலும் அந்த குழு சார்ந்த ஒரு அமைப்பு வந்து உருவாகி அதுக்குள்ள தங்களுக்குன்னு ஒரு மேலாண்மை, தங்களுக்குன்னு ஒரு அதிகாரம், தங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க. இது அத்தனைக்குமே அடிப்படை பள்ளியிலிருந்தும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய இந்த உணர்வு. இப்ப இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்ன, இதனுடைய இன்னொரு நீட்சி நம்ம கவனிக்கணும். என்னன்னா, குடும்பத்திற்குள்ள இதுல எவ்வளவு தூரம் நீங்க வந்து இந்த உணர்வுகளை வந்து நீங்க மட்டுப்படுத்தி அவங்களுடைய அதாவது சாதிய பெருமைகளை வந்து மட்டுப்படுத்தி நாமளும் இயல்பான எல்லா மக்களோட வாழறோம். இது வெளியே இருக்கக்கூடிய கல்வித்துறை குடும்பம் தான் இதுல ஒரு முக்கியமான கண்ணி. என்னன்னா கட்டி காக்குது உண்மைதான், நான் இல்ல சொல்ல. ஆனா என்னன்னா, அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து வெளி மனிதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், வீட்டுல குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதன் ஒருத்தர் இருக்கான். குடும்பத்திற்கு கூட மனிதன் தன்னுடைய பெருமைகள், மூதாதையர் பெருமையில இருந்து என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா சமூக மனிதனாக வெளியே வந்து பழகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரம் என்ன, உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ரோல் என்ன, இதுல வந்து நீங்க என்ன விதமான ஒரு சமத்துவத்தை நீங்க வந்து பேணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலையை வந்து நீங்க எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த நிலையை குடும்பங்கள் தொடர்ந்து வலியுறுத்தணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, குடும்பங்களும் அதே விதமான ஒரு சாதியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அத்தனை அம்சங்களையும் எடுத்துட்டு அந்த பெருமையை வந்து திருப்பி வலியுறுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியே வரும்போது அந்த பையன் அப்படித்தான் இருப்பான். இப்ப என்ன சிக்கல்னா, நீங்க அந்த குடும்பத்திற்குள்ள கூடிய புரிதல், இது வந்து நீங்க ஊர்களில் நடத்தக்கூடிய ஒரு நல்லது என்னன்னா, இது நிச்சயமா குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாறுதலாக, அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மனமாறுதலாக இது ஏற்படும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இல்லை, அதில் இப்போ ஒரு குடும்பம் பற்றி பேசினதுனால நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக சாதி கொடுமைகள் என்பது ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வடிவத்தில் இன்னைக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய பல்வேறு விதமான சட்டங்கள் மூலமாகவும் சமூக நீதி கோட்பாடுகள் மூலமாகவும் ஒருத்தரை வெளிப்பட சாதியின் பேரால் இழிவுபடுத்த முடியாது, அல்லது அவர் கூட உட்கார மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நவீன வாழ்க்கை முறையில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமா எது ஜாதியை வந்து இவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, மிக முதன்மையான விஷயம் அகமண முறை. கலப்பு திருமணங்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு நம்ம சமூகத்துல. இந்த கலப்பு திருமணங்களுக்கு எதிராக யார் இருக்காங்கன்னா, சாதிய அமைப்புகளும் குடும்பங்களும் இருக்கு. வந்து எப்பெல்லாம் நீங்க பிரச்சனை வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப கூட ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. வந்து அதாவது வந்து இந்த ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றதுக்காக கௌரவ கொலைகளை பத்தி தொடர்ந்து நம்ம பேசுறோம்.
ஆக ஜாதியினுடைய இந்த கோர முகம் என்பது இன்றைக்கு கலப்பு திருமணங்கள் வடிவில் வந்திருக்கு. இதற்கு எதிராக நம்ம இந்த நாடகங்களில் நம்ம பேச முடியுமா? வந்துட்டு நீங்கள் கலப்பு திருமணங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி பேச முடியுமா? ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களை மையமாக வைத்துத்தான், மாணவ பருவத்தில் இருக்கிறவர்களை மையமாக வைத்துத்தான் பெரும்பாலான சாதி அமைப்புகள் இன்றைக்கு செயல்படுகின்றன. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய சாதி கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அவர்களுக்கு ஆட்களை தட்ட வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, இந்த சாதிய பெருமையை இன்றைக்கு அவர்கள் கட்டி காப்பதற்கான அல்லது சாதி தூய்மையை கட்டி காப்பதற்கான ஒரே இடமாக அகமண முறை மட்டும்தான் இருக்கிறது. பிற ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிற ஜாதி பொண்ணை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற இந்த நிலையிலிருந்து தான் இதை பேச வேண்டியிருக்கு. அப்போது நாம் பேச வேண்டிய இடம் கலப்பு திருமணங்களை ஆதரிப்பது, கலப்பு திருமணங்களுக்கு எதிராக இருப்பவர்களை, கௌரவ கொலை போன்ற விஷயங்களை ஆதரவளிப்பவர்களை மிக கடுமையாக தண்டிப்பது. இதையெல்லாம் நாம் செய்யாமல் பொத்தாம்பதுவாக சாதிகள் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் ஏற்கனவே இருந்த இந்த வெளிப்படையான அந்த வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதியை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்திகள் ஒரு புறம் அரசியல் ரீதியாக இருக்கிறது, இன்னொரு புறம் அகமணத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக இருக்கு, அகமண முறையில் இருக்குது. கலப்பு திருமணம் மட்டுமே ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு தீர்வுன்னு கூட சொல்லல, அது ஒரு யதார்த்தம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல வந்து ஆண்களும் பெண்களும் நிறைய இடங்களில் சுதந்திரமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வெளியை சமூகம் உருவாக்கி இருக்கு. ஒரு வெளியை சமூகம் உருவாக்கி மறுக்கிறாங்க. அங்க ஜாதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. வெளியே ஒரு வெளியை வந்து சமூகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது இளைஞர்களுக்கு. அதனால கலப்பு திருமணங்கள் மூலமாக ஓரளவுக்கு அந்த கட்டுகளை உடைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அது முழுக்க தீர்வா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய இன்னொரு விஷயம். அதை மனுஷன் தீர்வுன்னு சொல்லலை, அது சில கட்டுகளை உடைப்பதற்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க அந்த திசையை நோக்கி வேகமாக வளர்றதுக்கு கூட இந்த விழிப்புணர்வு இயக்கம், இந்த நாடகங்கள் உதவி செய்யும் அப்படின்னு நம்பலாம் நிச்சயமா. ஆனா இன்னொரு இதுல ஒரு இப்படி பாருங்களேன், என்னன்னா இதுல ஒரு தூய்மைவாதிகள் வந்து ஜாதிய தூய்மைவாதிகள்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதற்றம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா தாங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் பெருமைகள், அந்த பெருமைகள் எல்லாம் இந்த மாதிரியான அகமண முறையிலேருந்து போய் ஜாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரித்தோம்னா அவங்க வந்து தங்களுக்கான தூய்மையை நாம் இழந்து விடுவோம் அப்படின்னு ஒரு பயம் ஒன்று இருக்கு. இப்போ இதில் அடிப்படையில் மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அகமண முறையோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய தூய்மை அப்படிங்கிறது ஒரு மித்து. இந்த ஒரு சாதிய தூய்மை அப்படிங்கிறது ஒரு மித்து, அது தேவையில்லை. அது வந்து ஒரு கூட்டு சமுதாயத்தினுடைய ஒரு வாழ்க்கை முறையில் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி சாதிய அமைப்பு முறைக்குள்ள இருந்த காலகட்டம் மாறி இன்னைக்கு குளோபலைஸ்டு வேர்ல்டுக்குள்ள நம்ம எல்லாரையும் பார்த்து எல்லாரோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த யதார்த்தங்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லணும். இன்னைக்கு நீங்க யாரோடும் வந்து வாழ முடியும், யாரோடும் சேர்ந்து வேலை செய்ய முடியும், இப்படியான ஒரு சூழ்நிலைகளும், அதாவது இந்த யதார்த்தம், சமூக யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு பெருமளவு மாறிவிட்ட பிற்பாடு இதை இன்னும் நாம அந்த தூய்மை தன்மையை வந்து நம்ம காப்பாற்றணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். அதாவது என்னன்னா இவங்களுக்குள்ள இந்த பதற்றத்தை வந்து தொடர்ந்து திணிச்சிட்டே இருக்காங்க. நீ உனக்கான வசதிகள் இருக்கு, இந்த அமைப்புக்குள்ள இருந்தா உனக்கு இருக்கக்கூடிய வசதிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, நீ அதை விட்டுட்டு நீ வெளியே போனீங்கன்னா உனக்கான வசதி வாய்ப்புகள் போயிடும், உனக்கான சலுகைகள் போயிடுங்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க. அது கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு உலகம் ஒன்று வெளியே ஒன்று இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டு வாய்ப்புகள் ஒன்று இருக்கு, உனக்கு முன்னேற்றம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்திச்சுன்னா அது பெரிய சாதனை. அது இன்னொன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதனால பெண் குழந்தைகளை நம்ம பள்ளிக்கே அனுப்ப வேணான்னு சில ஜாதியை சேர்ந்தவங்க வந்து முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரி தவிர வேற கேட்டகரி தேவையில்லை. அங்க வந்து அதை சொல்லிக் கொடுக்க முடியும். மற்ற இடங்கள்ல, சமூக வழியில வேலை பார்க்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல அந்த மாதிரி சாதி அடையாளங்களோ மத அடையாளங்களோ இல்லாம மனிதன் வந்து தொழிலாளியாகவோ அதிகாரியாகவோ அலுவலராகவோ வேலை செஞ்சிட முடியும். ஆனா எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் சாதிய உணர்வுல இருந்துன்னு சொல்ல மாட்டேன், சாதிய உணர்வுல இருந்து சொல்ல மாட்டேன், சாதிய பழக்க வழக்கங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதை விட்டுட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது வந்து சுலபமான விஷயமாக இல்லை. விழிப்புணர்வோட இருக்கக்கூடியவர்களால கூட நான் கல்ச்சரல் டிஃபரன்ஸை கூட நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை ஒரு நெகட்டிவா பார்க்கல. எல்லா விதமான சமூகங்களையும் உலகத்திலே அது இருந்திருக்கு. ஆனா கல்ச்சரல் ஹேட்ரட் இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. வெறுப்பு, இன்னொரு சமூகத்துக்கு வெறுப்பு, அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியா இருந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்ல. புரிஞ்சுக்க முடியுது. அதாவது சாதிய ரீதியான வேறுபாடுகள் வந்து வெறுப்பாக மாறாமல் தடுப்பதற்கு விழிப்புணர்வு உதவி செய்யும், இந்த நாடகங்கள் உதவி செய்யும் அப்படிங்கிற அளவுல அதை வரவேற்கலாம். மத்திய அரசின் நிதி உதவியோட செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை 30ஆக குறைக்கலாம்னு பரிந்துரைக்க மத்திய கொள்கை குழு நிதி ஆயோக் முடிவெடுத்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி இருக்குது. இந்த எண்ணிக்கை இப்போ வந்து 72ஆக இருக்கு. அது எதிர்காலத்தில் 30ஆக குறைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இதனால மாநிலங்களுக்கான நிதிச்சுமை கூடும் அப்படிங்கிறது அந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு.
அது இன்னொன்னு புரியாத விஷயம், இதுல அந்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதாக அந்த கூட்டத்தில் கருத்தொற்றுமை ஏற்பட்டதாகவும் அந்த செய்தி சொல்லுது. மாநிலங்களுடைய நிதிச்சுமை கூடும் அப்படின்னு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்துல கருத்தொற்றுமை எப்படி வரும் அப்படிங்கிறதும் தெரியல. பட் ஆனால் என்னன்னா இதுல ஒரு அடிப்படையில் இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இத்தனை 72 திட்டங்கள் வந்து இன்னைக்கு நீங்க மத்திய அரசினுடைய உதவிகளோடு நடந்து வருகின்றன. இந்த திட்டங்களை நீங்க குறைப்பதற்கான அடிப்படை காரணங்களை வந்து நீங்க குறைஞ்சபட்சம் பப்ளிக்கா நீங்க சொல்லணும். இப்ப என்னன்னா இந்த திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கான ஒரு தேவை ஒன்று இருந்தது. அந்த தேவையை ஒட்டி தான் இந்த திட்டங்கள் அத்தனையும் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய இணைந்த ஒரு முதலீட்டில் வந்து செய்யப்படுது. ஆனா என்னன்னா இன்னைக்கு திடீர்னு நீங்க 72 30 நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த திட்டங்களுக்கெல்லாம் என்ன பயன்? அப்போ நீங்க ஒரு 42 திட்டத்தை இப்ப நீங்க கைவிடணும், நீங்க அல்லது வந்து நிதியை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாநில அரசுக்கு வரப்போகுது. இப்ப என்ன சிக்கல்னா அந்த திட்டங்கள் இதனால் நிறுத்தப்பட மாட்டாது, அல்லது அதனுடைய வீரியம் குறைக்கப்படும், அதனுடைய செயல்பாடு குறைக்கப்படும். இது அத்தனையும் அப்போ அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் கைவிடப்படுமோ அல்லது வந்து நீங்க நிதி குறைக்கப்படும் போது தெரிய வரல. ஆனா தெரிய வரும்போது இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அப்ப அந்த திட்டங்களுக்குலாம் நம்ம ஒரு காலத்துல உண்மையை தேவை, மத்திய அரசு மாநில அரசுகளுடைய நிதி உதவி தேவை, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருந்தது இருக்கவே தானே நீங்க அந்த திட்டங்களை நீங்க செயல்படுத்துறீங்க. அப்ப இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு தேவையற்று போய்விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தேவையற்று போய்விட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க வந்து நிதி அதுக்காக கொடுக்கல, ஆனா இன்னும் நீங்க செயல்படுத்துங்க. நிதி அதுக்காக நீங்க கொடுக்கலன்னா நான் எங்க மாநிலத்துல என்ன தேவையோ அதற்கான முன்னுரிமைப்படி நான் என்னுடைய பணத்தை செலவழிச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாநில உரிமையும் இதனால வந்து தொல்லைக்குள்ளாகும். இல்ல, இப்ப மத்திய அரசு வந்து இந்த மாநிலங்களோட திட்டங்கள் கொடுக்கக்கூடிய நிதி என்பது அது இலவசமாகவோ கருணையின் அடிப்படையில் கொடுக்கிற ஒரு பணம் இல்லை. அது அந்தந்த மாநிலங்களிலிருந்து இன்றைக்கு மத்திய அரசுக்கு போகக்கூடிய ஒரு பெருவாரியான ஒரு வருமானத்திலிருந்து தான் ஒரு பகுதியை நலத்திட்டங்களுக்கு கொடுக்கிறார்கள். அது அவருடைய கருணை சார்ந்த விஷயம் அல்ல, மாநிலங்களுடைய அடிப்படை உரிமை. தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை மாநிலங்கள் திருப்பி வாங்கிக் கொள்கின்றன. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்டங்களை குறைப்பது அல்லது அதற்கான நிதியை குறைப்பது என்பது அந்த UPA 2வோட கடைசி 2 ஆண்டுகள்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க ஒரு 143 இருந்த திட்டங்களை வந்து 72 குறைச்சாங்க. அந்த பாதையில தான் இவங்க தொடர்ச்சியாக குறைச்சிட்டு வர்றாங்க. ஒரு புறம் திட்டங்களுக்கான நிதியை குறைப்பது, இன்னொரு புறம் திட்டங்களையே ஒழித்து கட்டுவது. இதில் என்ன விதமான திட்டங்களை எல்லாம் அவங்க ஒழிச்சு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பல விஷயங்கள். ஏன்னா இந்தியா மாதிரி இவ்வளவு வறுமையும் கல்வியின்மையும் பின்தங்கிய நிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டங்கள் தான் மக்களுக்கான ஒரே ஒரு ஆதாரமாக பல இடங்களில் இருந்திருக்கிறது. இந்த திட்டங்கள்லாம் முறையாக செயல்படலைன்னு மத்திய அரசு நினைச்சதுன்னா அந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதை வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தலாம், என்னென்ன குறைபாடுகள் இருந்ததுன்னு பார்க்கலாம். இல்லை இவங்க உண்மையிலே இந்த திட்டங்கள்னால எல்லாம் பெனிஃபிட் ஆகிட்டாங்க, அந்த திட்டங்களே தேவையில்லாமல் போச்சுன்னா அதை நீங்கள் ஆதாரபூர்வமாக மக்கள் முன்னாடி வைக்கணும். எதுவுமே இல்லாமல் இவர்களாக முடிவு செய்து, அதாவது மக்கள் நலத்திட்டங்களால் ஏற்படக்கூடிய செலவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அதனுடைய ஒரு சமூக தாக்கம் அல்லது அதனுடைய சமூக விளைவுகளை பற்றி எந்த கவலையும் படாமல் ஒரு அரசாங்கம் செயல்படுவது என்பது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை போல செயல்படுகிறது, மக்கள் நல அரசாங்கம் செயல்படவில்லை என்பதை தான் காட்டுகிறது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரியான திட்டங்களை முதன்மை திட்டங்களாக வரையறுக்கப்படுறாங்கன்னு இந்த செய்தி சொல்லுது. பட் இதுலெல்லாம் வந்து மத்திய அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை, மக்களுக்கு நலத்திட்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தலை அப்படின்னு குற்றச்சாட்டுகளை கடந்த காலத்துல அரசியல் காலத்துல பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுல ஒன்றும் கை வைக்கல அப்படின்னு இதுல பார்க்கும்போது தெரியுது. ஆமா, இப்ப என்னன்னு நீங்க இந்த திட்டங்கள் இப்ப சொல்ல முதன்மை திட்டங்கள் 2ஆம் கட்ட திட்டங்கள்னு பிரிக்கிறாங்க. இந்த திட்டங்கள் பிரிக்கிறத பத்தி தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா முதன்மை திட்டங்கள்லையும் அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அந்த பயனை வந்து தொடர்ச்சியாக அந்த பயனாளர்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்களா? இதுல என்னென்ன ஒரு சோஷியல் ஆடிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க சார். இந்த சோஷியல் ஆடிட் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இது எல்லாம் நடந்திருக்கு, இப்ப இந்த ஒவ்வொரு திட்டங்களுக்குள்ளேயும் என்ன நடந்திருக்கு, இப்ப இதனுடைய முழுமையான பயன் போய் சேர்ந்ததா, இல்ல 60% சேர்ந்தது, 70% சேர்ந்தது, 50% சேர்ந்தது அப்படின்னு அதாவது இந்த முதலீடு இது ஒரு அடிப்படையில் சமூகத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடு, இந்த முதலீட்டினுடைய பயன் உண்மை மக்களை போய் சேர்ந்ததா அல்லது வந்து யாருடைய தனிமனிதனுடைய ஒரு வளத்துக்கு போய் சேர்ந்ததா, இதெல்லாம் நமக்கு கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு செய்திகள். ஆனா அடிப்படையில் சிஏஜி மாதிரியான அமைப்புகள் இதை ஆடிட் செய்து இதை வந்து நீங்க சோஷியல் ஆடிட் மாதிரி பண்ணியும் ஃபார்மலான ஆடிட்டும் செஞ்சு இது நிறுவனம் நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தாவே உங்களுக்கு போதும். இதனுடைய பலன் இன்னொரு பக்கம் கண்டிப்பா தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதனுடைய பயனாளர்களுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றன என்பதை பார்க்கும்போதும் இது தெரியும். ஆனா என்ன இதுல ஒரு சிக்கல் அப்படின்னா திடீர்னு இப்ப இதுல சொல்லக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் இதுல வந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து ஒற்றுமையின் அடிப்படையில் இந்த திட்டங்களை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல்வர்கள் எவ்வளவு தூரம் இதை வந்து புரிந்து கொண்டு இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா அல்லது வந்து இதை என்ன சொல்றது ஒரு அழுத்தத்தின் காரணமாக
ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? இது எப்படின்னு எனக்கு இது அதுக்கான விவரங்கள் இன்னும் வெளியே வரணும். அதுல என்னன்னு பாருங்க, எந்தெந்த திட்டங்கள் அவங்க வந்து நீக்க போறாங்க, எதை குறைக்க போறாங்கிற தகவல்கள்லாம் இதுல இல்லை. ஆனா இந்த அரசனுடைய கடந்த கால செயல்பாடு பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம் இப்படி அடிப்படையான விஷயங்கள்ல தொடர்ந்து அவர்களுடைய நிதிகளை குறைச்சி வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாதியா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை அப்படிங்கிற உணர்வு இந்த அவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது. குற்றச்சாட்டில் சிக்கிய 4 பெண் அமைச்சர்களையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியாவிட்டால் பிரதமர் பதவி விலக வேண்டும்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை இந்த அவங்களை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு அப்படின்னு ராஜ் பாப்பர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வெற்று முழக்கம், அடிப்படையில் ரெட்டரிக், இது வெற்று முழக்கம். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், அதாவது எப்படி இதை பார்க்கணும், ஒரு இது அரசியல்காரங்க அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் தனி, அதை வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்கணுமா, ஒரு பொதுமக்களாக ஒரு பத்திரிகையாளராக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 4 அமைச்சரும் தவறு செய்திருக்கிறார்கள். அந்த தவறு உண்மையிலேயே வந்து அதாவது 2 விஷயம், தவறுக்கு வந்து தண்டனை உண்டு, இன்னொன்று வந்து பரிகாரம் உண்டு. இது என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணணும், அது வந்து அந்த கட்சி தான் அதை செய்யணும். ஒன்று. இன்னொரு அடிப்படையில் நான் திருப்பி நான் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த 4 அமைச்சரும் தவறு செய்திருக்கிறார்கள் என்னும் பட்சத்தில், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு, மன்னிப்பு கேட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு எமர்ஜென்சி காலத்தில் செய்த தவறுகளுக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார்கள், மக்கள் ஆதரித்தார்கள். அதே போல நீங்க மோனிகா லெவின்ஸ்கி வழக்கில் வந்து நீங்க பில் கிளின்டன் மன்னிப்பு கேட்டார், அமெரிக்க மக்கள் ஒப்புக்கொண்டார்கள். இந்த மாதிரி நீங்க மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பண்பு, ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டை வந்து நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க இந்த பிரதமர் வந்து செய்யணும். இப்ப நாங்க 4 பேரும் உண்மையில தவறு செய்திருக்கிறார்களா, இல்ல இந்த தவறுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய பின்னணியினோடு இந்த லலித் மோடி சமாச்சாரத்தை தனியா பேசணும். இந்த அடுத்த விவாதத்தினுடைய இது தொடர்ச்சியாக நான் பேச தயார். ஆனா லலித் மோடி விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இப்ப இந்த 4 பேரும் தவறு செய்திருக்கிறார்களா என்றால் தவறு செய்திருக்கிறார்கள். அதற்கான குறைந்தபட்சம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டு, ஆமாம் இந்த மாதிரி நான் தவறு செய்திருக்கிறது, எங்கள் அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், இவர்களுடைய தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன், இதை வந்து இனிமேல் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் அதற்கான ஒரு கட்டமைப்புக்குள், எங்களது கட்சி கட்டமைப்புக்குள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை செஞ்சார்னா, ஒன்று தார்மீக ரீதியா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைக்கும், இன்னொன்று கட்சிக்குள்ளேயே அவருடைய வலிமை வந்து நிரூபணமாகும். நிச்சயமா வந்து இந்நாளை நம்ம வந்து தவறு செய்யக்கூடாது, நம்முடைய பிரதமர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. இப்ப அமைதியா இருக்கிறது மூலமாக இவர் அத்தனை பேரையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அமைதியா இருப்பதன் மூலமாக இதை வந்து கடந்து போய் விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கடந்து போக முடியாது. நரசிம்மராவ் பாலிசி. ஆமா, பாலிசி. ஆனா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பாலிசியை கடைபிடிக்கணும், கடந்து போக முடியாது. இது வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை புதிதாக வெங்கடேஷ் முன்வைக்கிறாரு. புதிதாக இல்ல, கடந்த காலத்துல இருக்கிறதா. நான் ரொம்ப லைட்டர் வெயின்ல நம்ம தமிழ் சினிமாக்கள்ல 2 மன்னிப்பு பத்திய கோட் இருக்கு, அந்த கோட்ல இருந்து இதை பார்க்கலாம். அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மன்னிப்புங்கிற வார்த்தையே பிடிக்காது அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. இன்னொன்னு, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி விருமாண்டி டயலாக் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி அரசியல் புகார்கள்ல, முறைகேடுகள் தொடர்பான புகார்கள்ல இந்த மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு? இல்லை, அது வந்து எனக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா இப்போது நம்ம வந்து ஒரு முறைகேடோ அல்லது ஒரு பொது சொத்தை தவறாக பயன்படுத்துவதோ, ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோ அது தண்டனைக்குரியதா அல்லது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கொள்வதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி பார்த்தால் எல்லோருமே தங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அவர்கள் அதிலிருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடாது. வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகின்றன. முதலில் செய்யக்கூடியது, கடந்த காலத்தில் பாஜக என்ன செய்தது, ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீதோ அல்லது அவருடைய கூட்டணி கட்சியுடைய அமைச்சர்கள் மீதோ குற்றச்சாட்டுகள் வருகிற போது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும், அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தையே முடக்கினார்கள். தங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிற வரை எல்லா விதமான ஜனநாயக செயல்பாடுகளையும் அவர்கள் பாராளுமன்றத்தில் முடக்கினார்கள். இன்றைக்கு அதே பாஜக இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற போது, அதாவது ராஜினாமா செய்வது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்கிற அளவிற்கு அவர்கள் அதை தெளிவாக பேசுகிறார்கள். அப்படி என்றால் ஜீரோ டாலரன்ஸ் இது கரப்ஷன் அப்படி என்று இவர்கள் முன்வைத்த அந்த கோஷத்திற்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே எவ்வளவு தூரம் இவர்கள் ஊழலினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்குள்ள நான் நுட்பமாக வேற ஒன்றையும் கவனிக்கிறேன். மோடி நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள்ள முடியும். அதாவது அவர்கள் மீது ஒரு சிறு நடவடிக்கையோ, இலாக்கா மாற்றமோ, அல்லது அவர்கள் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்கி வைப்பதோ, இது எல்லாமே செய்ய முடியும். அல்லது அவர் கண்டிக்க கூட அதை செய்யலாம்.
அவர் மௌனமாக இருப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை அவர் வளர விடுகிறாரோ என்று சந்தேகமாக இருக்கிறது. இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேலான அழுத்தம் என்பது அதிகரிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார், சமூகத்திலும் வேறு பல இடங்களிலும். அப்படி செய்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய, முக்கியமாக இந்த சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கிறதோ என்கிற சந்தேகமும் ஏற்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு குற்றச்சாட்டாக இது மாதிரியே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தொடர்ந்து பேசப்படுகிறது. இதுக்கான ஆதாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது நிச்சயமா இது பேசுறது தப்பே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு தியரி ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா என்னன்னா, இதுல அவர் பேசாம இருக்குது மட்டும்தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் என்ன பேசாம இருக்காரு, எல்லா விஷயத்திலும் பேசியிருக்காரு, எல்லா இடத்துலையும் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 4 பேருடைய பிரச்சனை வெளியே வரும்போது மட்டும் இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறார். அப்போ என்ன காரணத்துக்காக பேச மாட்டார்னு வரும்போது இந்த மாதிரியான தியரிஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஆனா என்னன்னா, இந்த சமயத்தில் அவர் பேசி தன்னுடைய நிலையை உயர்த்த வேண்டும், கட்சியினுடைய என்ன சொல்றது ஒரு மாரல் கிரவுண்ட் ஸ்டாண்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை பிரதமர் இன்னும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. என்னன்னா, இப்ப வெங்கடேஷ் சொல்ற அதே விஷயம் இப்ப இதுல மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி ஹேட்டட் ஸ்பீச்சஸ் வந்தப்பவும் கூட நம்ம இதையே தான் நம்ம சொன்ன வந்துட்டு, பிரதமர் பேச வேண்டும், அவருடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும், ஏன் அதை அவர் வளர அனுமதிக்கிறார் என்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை விட மௌனங்கள் என்பது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, அவருக்கு அதிகமான ஆதாயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எப்போதெல்லாம் அவர் மௌனமாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு அரசியல் ரீதியான நோக்கங்கள் இருக்கின்றன. அதனால் தான் அவர் ஹேட்டட் ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், வந்து அவருடைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அந்த மௌனங்களின் வழியாக அவர் சில காய்களை நகர்த்துகிறார். அது உண்மையிலேயே ஒரு இயலாமையின் மௌனம் அல்ல, மிகவும் அரசியல் சார்ந்த ஒரு மௌனம் என்று நான் நினைக்கிறேன். என்னதான் மௌனம் மொழிகளிலே சிறந்த மொழியாக இருந்தாலும் நீ இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்ன குற்றம் அப்படின்னு மேத்தாவோட கவிதை வரி நீங்க சொல்லும் போது நினைவுக்கு வருது. சிலர் பேசாம மௌனமாக இருக்கிறாங்க, பிரதமர் மௌனமாக இருக்கிறாரு, அத்வானி பேசுறாரு. அத்வானி என்ன சொல்றாரு திரும்பவும், பொது வாழ்வில் நேர்மையை கடைபிடிப்பது அவசியம், எனக்கு வந்து அவாலா வழக்குல என் பெயர் அடிபட்ட உடனே நான் எம்பி பதவியை ராஜினாமா செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்டெக்ட்ல அவருடைய இந்த சூழல்ல அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்கல? இல்ல அவர் வந்து தவறான நேரம், அதாவது சரியான நேரங்களில் தவறான வார்த்தை பேசுவது, சரியான விஷயத்தை அதாவது ரொம்ப நியாயமான ஒரு அவர் பேசுற பேச்சு வந்து கரெக்டா தான் இருக்கு, ரொம்ப சரியான வார்த்தைகள் தான். இப்ப இந்த அடிப்படை பிரச்சனையில போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த லலித் மோடி அப்படிங்கிறவர் தான் இதுல புயலின் மையத்துல இருக்கார். இப்ப இதை எப்படி இவரை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இந்த சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு முன், ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து இலங்கையினுடைய ஆயுத போராட்ட குழுக்களை நாம எப்படி பார்த்தோமோ அது மாதிரி இப்ப நீங்க ஐபிஎல் ஊழல் வெளிவருவதற்கு முன், ஐபிஎல் ஊழல் வெளிவருவதற்கு பின் அப்படின்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். இதே லலித் மோடி வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு பிரமாதமான ஒரு பிசினஸா மாத்திட்டாரு அப்படின்னு அவர் மேல ராஜீவ் படுகொலைக்கு பின் முன்னு சொல்றதுல வந்து நேரடியாக இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல நான் என்ன சொல்ல, இங்க வந்து லலித் மோடி விவகாரத்துல ஐபிஎல் ஊழல்ல கிரிக்கெட் போர்டு, எல்லா மாநில கிரிக்கெட் போர்டும் அரசியல்வாதிகளால நிரம்பி இருக்கு. இல்ல என்னன்னா, நான் சொல்ற அந்த சூழ்நிலை சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் ஊழல் வெளிவருவதற்கு முன் அவர் வந்து ஒரு இந்தியாவுடைய போஸ்டர் பாய். அவர் நீங்க வந்து அவரோட அத்தனை பேரும் கை குலுக்க விரும்பினார்கள், அவரோட புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பினார்கள், அவர் வந்து கிரிக்கெட்டை எவ்வளவு பெரிய சாதனையாக மாற்றினார் என்று பக்கமாக நாம் பாராட்டினார்கள். ஆனால் ஐபிஎல் ஊழல் வெளியே வந்த பிற்பாடு அவரோட தொடர்பு இருப்பதே வந்து மிகப்பெரிய தவறு, அவரோட பேசினோமா, அவரோட பழகினோமா, அவரோட போட்டோ எடுத்தனோமா, இதெல்லாமே தவறு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா, இப்ப அவர் வந்து அன்னைக்கு நான் பாரு, நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் இவருக்கு ஹெல்ப் பண்ண, ஒவ்வொருத்தருடைய பேரா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ட்வீட்ல வந்து ஒவ்வொரு நாளும் யாரோடலாம் தனக்கு காஃபி சாப்பிட்டேன், யாராருக்கெல்லாம் நான் என்ன விதமான உதவி பண்ணேன் அவர் பாட்டு சொல்லிட்டே வராருல. இப்ப பிரச்சனை என்னன்னா, அதுல வெங்கடேஷ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எனக்கு இருக்கு. அதாவது லலித் மோடி கடந்த காலங்களில் யார் யாரோடெல்லாம் நட்பாக இருந்தார் என்பதல்ல இப்போது பிரச்சனை. அவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு மத்திய அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருக்கு உதவினார், அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது, அவர் மீதான விசாரணைகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லலித் மோடி போன்ற ஒருவருடைய மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சம்பந்தமாக இந்த அரசாங்கத்திற்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு, சுஷ்மா ஸ்வராஜிற்கு என்ன நிலைப்பாடு இருந்தது என்பதுதான் கேள்வி. கடந்த ஒருத்தருடைய ஒட்டுமொத்த ஹிஸ்டரியை பத்தி இல்லை இங்க பிரச்சனை. இந்த பர்டிகுலர் இஷ்யூல இவர்கள் நடந்து கொண்டது சரியா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அது நம்ம அப்ப பதவி விலகுகிற பேச்சுக்கே இடமில்லை, நடவடிக்கையே இல்லை, பிரதமர் மௌனமாகவே இருப்பார் என்றால் அந்த செயலை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று அர்த்தம், அந்த செயலை அவர்கள் உடன்படுகிறார்கள் என்று அர்த்தம். அதுக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி என்றால் ஊழலை பற்றி இவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுமே
பொய் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு பாஜகக்காரர்கள் போயிருக்கிறார்கள், லலித் மோடி செய்ததெல்லாம் அவரோட தொடர்பு கொள்வதெல்லாம் வந்து நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கே அவர் போய் நின்றுக்கிறார். இது எவ்வளவு தூரம் ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இல்லையா? பிரச்சனை என்னன்னா, நீங்க இப்ப அவரை வந்து நீங்க ஒரு டெமன் அப்படின்னு நீங்க ஒரு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அவரோட தொடர்பு கொண்டு அத்தனை பேருமே டெமன்ஸ் ஆயிடுறாங்க. அதனால என்ன பிரச்சனைன்னா, நீங்க அப்ப அவரை வந்து நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம். இது வந்து பாஜக தன்னைத்தானே திருப்பி வந்து யாரை வந்து முன்னிலைப்படுத்தி யாரை வந்து முக்கியப்படுத்த வேண்டியமோ அவரை வந்து பண்ணாம விட்டுட்டு நீங்க தவறான ஒருத்தரை வந்து நீங்க திருப்பி தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க போய் நிக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு இன்று அப்படி நியாயப்படுத்துற வேலையை தொடர்ந்து செய்வாங்களான்னு தெரியல. இன்றைக்கு கேள்விக்குறியோட ஒரு செய்தி, ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்து மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு. இப்ப இந்த நடவடிக்கை கண்டிப்பாக அவரை நீங்க வந்து இப்ப இன்னைக்கு பொருளாதார குற்றவாளி, அந்த பொருளாதார குற்றவாளியை இந்தியாவுக்கு அழைத்து வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த திசையில் இந்த அரசு செயல்பட்டால் மட்டுமே தான் இதற்கான உரிய தீர்வு கிடைக்குமே தவிர, நீங்க ஒண்ணு அதே சமயத்துல நீங்க அவரை நான் எதுக்கு அந்த அவருடைய அந்த உதாரணத்தை நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப எளிமையான காரணம், நம்ம அவர் மேல குற்றம் சொல்றதுக்கான அடிப்படை நம்ம கிட்ட இருக்க ஒரு ஹிப்போக்ரசி ஒன்று இருக்கு. நம்ம வந்து திடீர்னு ஒரு அறச்சீற்றம் நமக்கு வருது. இந்த அறச்சீற்றம் வந்து மீடியாவுக்கு வருது, நம்ம தனி மனிதர்களுக்கு வருது, எல்லாருக்கும் வருது. அப்ப நேத்து வரைக்கும் நீங்க அவர் போஸ்ட் பாயா பாத்தீங்களே, இன்னைக்கே நீங்க அவர் போஸ்ட் பாயா பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த ஹிப்போக்ரசி நம்ம அரசியல் ரீதியாகவும் இருக்கு, தனி மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஹிப்போக்ரசி இருக்கு. அதுதான் இப்ப ஐபிஎல்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போது, ஐபிஎல்னு ஒரு விளையாட்டு போட்டிக்காக விளையாட்டு வீரர்களை ஏலம் எடுக்கும் போது அப்பவும் வந்து ஒரு சிறுபான்மை குரலாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க இருக்காங்க. ஆனா அப்போ வந்து அதற்கான வலிமை இல்லை. இப்போ அது தொடர்பாக ஊழல், அது தொடர்பாக முறைகேடுன்னு வரும்போது அன்று அந்த போட்டியை நியாயமாக நடக்கும்னு ஆதரிச்சவங்களும் இப்ப வந்து இந்த செட்டோட சேர்றாங்க. அதிகமாக கேக்குது. ஆமா, ஆனா நீங்க வந்து அது ஆரம்பத்துல இருந்தே தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு திருப்பி நம்ம சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். அது வந்து நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நான்லாம் வந்து ரொம்ப நியாயமான ஒரு, நான் வந்து அந்த கேமை வந்து ரசிக்கக்கூடிய, அந்த கேமை நீங்க வந்து வணிகமயப்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய அத்தனை அபாயங்களும் அதில் வரும் என்று திருப்பி சொன்னோம் இல்லையா? அரசியலை விளையாட்டாக நடத்துறது, விளையாட்டுல அரசியல் செய்வது அப்படிங்கிறது தான் அந்த எல்லா போர்டுக்குள்ளேயும், கிரிக்கெட் போர்டுக்குள்ளேயும் அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயமோ அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ல வந்தீங்க ஏதோ இல்லை, இப்போ நம்ம பொதுவாக கிரிக்கெட் ஊழல்கள் தொடர்பாகவோ அல்லது லலித் மோடி தொடர்பாகவோ வந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு திடீர்னு வந்ததில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஐசிஎல் மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொண்டுட்டு அவர் இது ஐபிஎல்ல வந்து தொடங்கின சமயத்துல இருந்தே அவருடைய பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி இங்கே வந்து பல கேள்விகள் இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன இதில் கேட்க வரேன்னா, இப்போ நம்ம இவர் காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு ஐபிஎல் இதில் வந்துட்டு அவர் தன்னுடைய தோழிக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாங்க. அவர் உடனே ராஜினாமா பண்ணுறாரு. அதுக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? இது ஒரு உதவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் இப்ப என்ன பழி வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி சசி தரூராலதான் இல்ல குற்றம் சசி தரூர் செய்த முறைகேட்டை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. என்ன பழி வாங்குறாங்கன்னு லலித் மோடி சொல்றாரு. சசி தரூருக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த அணுகுமுறையில். நான் என்ன சொல்றேன்னா வந்து இங்க லலித் மோடி என்ன சொல்கிறார் என்பது செகண்டரி. அவர் சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தில் தான் சொல்லணும். அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியல் விளையாட்டை அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா இதில் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட ஈல்டாயிருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்பது குறிப்பானது. இந்த விஷயத்தில் இவர்கள் நடந்து கொண்டது தார்மீக ரீதியான விஷயமா அல்லது இது ஊழல் சம்பந்தமான இவர்களுடைய கோட்பாடுகளுக்கு இணக்கமான விஷயமாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதனால இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டுகிற இந்த சந்தர்ப்பத்தில் அதை மறைப்பதற்கு அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு காங்கிரஸோட ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது இதை விட மோசமா இருக்கு. அதாவது இவங்களோட, அதாவது அவங்க சொல்றாங்க வந்து பாருங்க, குற்றச்சாட்டில் சிக்கிய 4 பெண் பிரமுகர்களும் ஒளிமறைவின்றி பேசும் பிரதமரை பேச விடாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதையே பாஜக கேலிக்கூத்தாக்கி விட்டதுன்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுபவர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. அத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஆதரிக்குதா அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்ச உடனே முதல்ல ஒரு கேள்வி வருது. இல்ல அதுதான் இல்ல, இவர் வந்து பிரதமர் வந்து ஆரம்பத்தில இருந்து அப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து RSS தலைவர்களும் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்களும் பேசிய பல பேச்சுகளிலே அவர் மௌனமா தான் இருந்தார். அவர் எங்கே ஒளிவு மறைவு இல்லாம பேசினார் வந்துட்டு. சரி, இந்த விஷயத்தையே எடுத்துக்குவோம். அதாவது பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வருவதையும் இதையும் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்தியாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் பெண்கள் மட்டும்தான் சிக்கியிருக்கிறார்களா? அப்போதெல்லாம் யாராவது ஆண்கள் அதிகாரத்திற்கு வருவதையே இது கேலிக்குள்ளாக்கி விட்டது என்று யாராவது சொல்கிறார்களா? அப்படி என்றால் இது ஏன் அவர்கள் கண்களை உறுத்துகிறது? இன்னொன்று, அப்படி என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த பல ஊழல்களுக்கு பின்னால் சோனியா காந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருந்ததுதான் காரணம் என்று சொல்ல முடியுமா?
ஆக இவர்கள் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றப்பவே அதை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்று பாருங்கள். இது மிக மிக ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். இல்ல, அது பெண் அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைக்கிறதுனால காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கேம்பெயினை ஆரம்பத்துல நடத்தி பார்த்தாங்க ஒரு சில பாரதிய ஜனதா நிச்சயமா. கட்சி. அதனால அதே காயினை திருப்பி கொடுக்கிறதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க. அதன் மூலம் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையை டைலூட் பண்றாங்க. அதாவது இவர்கள் எல்லாம் பெண்களா இருக்குதுங்கிறது ஒரு ஆக்சிடென்டலான விஷயமே ஒழிய பெண்களா இருக்கிறதுனால அவங்க ஊழல் செஞ்சாங்கிறது இல்ல. அரசியலுக்குள் ஊழலும் முறைகேடும் என்பது ஒரு பகுதியாக இருக்கிற போது அதிகாரத்தில் பலரும் பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு 4 பெண் அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே பெண்கள் அதிகாரத்துக்கு வருவதையே கேள்வி கேட்பது என்பது என்ன விதமான அணுகுமுறை? காங்கிரசிற்கு அரசியல் ரீதியான ஒரு பார்வை இதில் இல்லை என்பதையும் அவர்களுக்கு வந்து ஒரு ஆண் பெண் பாலின சமத்துவம் தொடர்பாக எத்தகைய அணுகுமுறை இருக்குது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ராஜ் பாப்பர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சிகளுடைய பிற ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் வந்து இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது இல்ல, அப்ப காங்கிரஸ் அதை மறுக்கணும். அதை வந்து டெனை பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபத்தமான ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இது கண்டிப்பாக மறுக்கணும் காங்கிரஸ், அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. இதுல 2 பேர் தான் வந்து லலித் மோடி தொடர்பான விஷயத்துல இருக்கிறவங்க. மீதி 2 பேருடைய பிரச்சனை வேறு விதமானது. அதை எப்படி பார்க்கறீங்க? இல்லங்க, அதான் நான் சொல்றேன், தவறுகள் நிச்சயமா தவறுகள். அதாவது இப்ப அவங்களுடைய இப்ப நீங்க அவங்க வந்து கோபிநாத் முண்டேயோட பொண்ணு பங்கஜா முண்டே வந்து என்ன சொல்றாங்க, கான்ட்ராக்டர்ஸனுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்த நான் முயற்சி செய்தேன், என்ன வந்து இப்படி ஒரு புகாருக்குள்ள சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. இல்ல இது நல்ல ரொம்ப எளிமையா தெரியும். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட முடியாது. இது நீங்க வந்து டெண்டர் வழியா தான் போயா. இதெல்லாம் அடிப்படை ஒரு எந்த அமைச்சராக வரக்கூடிய எம்எல்ஏவா வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமா தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுல வந்து நீங்க 206 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து டெண்டர் விடாம நான் வந்து பொருட்களை வந்து சப்ளை பண்றதுக்கு நான் ஆர்டர் கொடுப்பேன் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே தெரிந்தே நடந்த தவறு தான். அந்த தவறை நீங்க வந்து மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தைரியமா ஒத்துக்கணும். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் பிஜேபி தலைவர்கள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்க என்ன சிக்கல்னா, பட்னவிஸ் என்ன பண்ணாருன்ற அடுத்த கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அந்த அமைச்சர் நீங்க வந்து முடிவு எடுத்து செய்யறாரு. அப்ப பட்னவிஸ் என்ன பண்ணாரு? பட்னவிஸ் வந்து கண்டிப்பா நீங்க சொல்லிருக்கணும், குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு இப்ப மன்மோகன் சிங் கூப்பிட்டு பேசின மாதிரியாவது அட்லீஸ்ட் நீங்க கூப்பிட்டு இல்ல நீ வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, இது ஒழுங்கா நீ வந்து டெண்டர் வழியாதாம போயிருக்கணும் நீ சொல்லிருக்கலாம் இல்லையா? அதை கூட பட்னவிஸ் செய்யல அப்படிங்கிறதும் அதுக்கு நீங்க துணையா இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து அந்த சிக்கியுடைய நல்லா அதுவும் தற்செயலானதா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து முதலமைச்சர் ஆஸ்பிரேஷனோட இருந்த ஒரு லேடி அவங்க, அதனால அவங்க மேல புகார் வருது. அப்ப இதையும் கான்ஸ்பிரசி தியரியோட நீங்க கான்ஸ்பிரசியோட பார்க்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் ஈஸியாக. அதற்கான சாத்தியக்கூறுகளையும் மறுப்பதற்கு இல்லை. இது உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் வெற்றி ஒருத்தரை வந்து வளர விடாம தடுத்து அல்லது அவங்களே எக்ஸ்போஸ் ஆகி அவங்க காணாம போறதுக்கான வழியை வந்து குழி தோண்டிக்கிறதுக்கு இதெல்லாமே வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எனக்கு ஏன் நான் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றேன்னா, நமக்கு இதுக்கான எந்த ஒரு ஊர்ஜிதமான ஒரு இல்லைங்கிறதுனால நம்ம பேச முடியுமான்னு எனக்கு தெரியும். எல்லாமே தற்செயலாக இன்னொரு தலைமையில இருக்கக்கூடியவர்களை விமர்சிப்பவர்களாகவே சிக்கிறாங்களேங்கிறது தான். நிச்சயமா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு உரையாடலாக அரசியல் ரீதியான பார்வையாக முன்வைக்கிறோம். ஆனால் இந்த கான்ஸ்பிரசி தியரி மூலமாக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளினுடைய நம்பகத்தன்மை அல்லது அதன் மீதான ஒரு அழுத்தத்தை நாம் குறைத்து விடக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே வரும். வந்துட்டு இயற்கையாக எதுவுமே வெளியே வராது. வெளியே வர்ற சமயத்தில் அந்த பிரச்சனையை நியாயமாக சட்டபூர்வமாக அணுக வேண்டுமே தவிர இந்த நோக்கத்திற்காக அவர்கள் அதை செய்திருப்பார்கள் அதற்காக அதை செய்திருப்பார்கள் என்கிற இடத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது என்பதே அந்த பிரச்சனையை கொஞ்சம் நாம் பலவீனப்படுத்துகிறோமோ அதன் மீதான கவனத்தை நாம் கொஞ்சம் சிதைக்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். நீங்க வந்து பிரதமர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வெற்று முழக்கம் அது அரசியல் ரீதியாக மக்களை வந்து அணிதிரட்டுவதற்கான ஒரு வெற்று முழக்கம் அப்படின்னு வெற்று முழக்கம். நீங்க செய்ய வேண்டியது அவர் மன்னிப்பு கேட்பது. யாரு? பிரதமர் இதுக்காக மௌனத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். அல்லது என்னுடைய துறை சார்ந்த நபர்கள் என்னுடைய கட்சி சார்ந்த நபர்கள் இந்த தவறு செய்திருக்காங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே அவர் ராஜினாமா செய்வதற்கும் மன்னிப்பு கேட்பதற்குமான மிகப்பெரிய காரணங்கள் எல்லாம் இருந்தன. அதற்காகவே அவர் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, ராஜினாமா செய்யவும் இல்லை. அதோடெல்லாம் ஒப்பிட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை. அதனால் இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் வைப்பது என்பது இயற்கையானது. ஆனால்
அதற்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் அதை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட அரசு இது இல்லை. இது தன்னிடம் இருக்கக்கூடிய அதீதமான அதிகாரத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், செய்துவிட்டு நாம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கலாம் என்கிற ஒரு அரகன்ஸ், அந்த நிலையில் தான் மோடி அவர்களும் அவருடைய அரசும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அரசு பிரதமர் எல்லாருமே ராஜே தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள், ராஜ தர்மத்தை கடைபிடிக்கவில்லை இன்றைக்கு ஒரு குற்றம் சாட்டிய செய்தியும் அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறாரு. இந்த ராஜ தர்மம் பத்தினது அன்னைக்கே வாஜ்பாய் சொன்னார் மோடியை பார்த்து. அன்னைக்கு மோடியை காப்பாற்றியவர் அத்வானி அவர்கள் தான். இன்றைக்கு அவர் தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை பற்றியும் மற்றபடி நேர்மையாக நடந்து கொள்வதை பற்றியும் பேசுகிறார். அதனால் இவருடைய கடந்த காலம் என்பது யோசித்து பார்க்கிற போது இன்றைக்கு பேசுகிற பேச்சுகளுக்கும் அவருடைய கடந்த காலத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரதமருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.